இந்த வருஷம் நமக்கு நன்மை வேணுமா, ப்ராஸ்பரிட்டி வேணுமா? அப்போ பைபிள் நமக்கு ஒரு வசனம் சொல்லுது. யோபு 22வது அதிகாரம் 21வது வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவரோடு கூட நீங்க பழகி சமாதானமா இரும், அப்பொழுது உங்களுக்கு நன்மை உண்டாகும், ப்ராஸ்பரிட்டி உங்களுக்கு வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எப்படி நமக்கு நல்ல நன்மை நமக்கு வரணும், நமக்கு நல்ல நன்மைகளை நம்ம நிறைய எதிர்பார்க்கிறோம், நம்ம அநேக நன்மைகளுக்கு நம்ம காத்துட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு இங்க லேக் ஆகுது. என்ன லேக் ஆகுதுன்றத பைபிள் இங்க நமக்கு அழகா சொல்லுது. யோபு இந்த வசனத்துல இந்த 22 இந்த 21 இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அவரோடு கூட நம்ம பழகி சமாதானம் ரெண்டு காரியங்களை இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. முதல்ல என்ன அப்படின்னா, அவரோடு கூட நம்ம பழகி, அக்வைண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல வருது. அப்படின்னா பழகுறதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவரோடு கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே பாத்துல நம்ம நடந்து போகணும். அவர் நம்ம நடக்கிற வழியில, நம்ம நடக்க சொன்ன வழியில நம்ம கரெக்டா நடந்து போனோம். இது முதல்ல. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவரோடு கூட நம்ம சமாதானமா இருக்கணும். சமாதானமா இருக்கிறது அப்படின்னா, நம்ம கேட்கலாம், நம்ம கடவுள் கூட சண்டை போடுறது இல்லையே, நான் சமாதானமா தான் இருக்கேன் அப்படின்னு. நம்ம சில நேரத்துல நம்மள அறியாம நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கடவுளோட கூட நம்ம போராட்டம் நம்ம போயிட்டு இருக்கலாம். ஆனா இங்கே நம்ம இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஹாவ் பீஸ் வித் காட். கடவுளோடு கூட நம்ம சமாதானமா இருக்கணும். அவர் கூட சமாதானம் இருக்கும்போது தான் நமக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. உண்மையான நன்மை நமக்கு வேணுமா, உண்மையான ஒரு ப்ராஸ்பரிட்டி, உண்மையான செழிப்பு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோமா, இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா அவரோடு கூட பழகி சமாதானமாயிரும், அதனால உங்களுக்கு நன்மை உண்டாகும் அப்படின்னு இந்த பைபிள் நமக்கு இந்த வசனம் மூலமா நமக்கு ப்ராமிஸ் பண்ணுது. அவரோடு கூட நம்ம பழகுவோம், அவரோடு கூட நம்ம சமாதானமா இருப்போம், அவரோடு கூட நம்ம வாழ்க்கையை நடத்துவோம். பிகாஸ் லைஃப் டசன்ட் மேக் சென்ஸ் வித்தவுட் வாக்கிங் வித் காட். அவரோடு கூட நம்ம நடப்போம், அவருக்காக நம்ம வாழ்வோம்.